தற்போதைய அண்மை செய்தி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 7 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் தற்போது 8வது சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், தற்போதைய நிலவரம் என, எவ்வளவு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன, கூடுதல் விவரங்கள் என்ன? 10 சுற்றுலா போட்டியாளர் ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 7 சுற்றுகள் முடிவில் 558 காளைகள் ஆனது அவிழ்த்திடப்பட்டிருக்கிறது. இதனை போல மொத்தம் 128 மாடுகள் பிடிபட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் அதிக காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்றான 10வது சுற்றில் மொத்தமாக களம் காணுவார்கள். அந்த போட்டி மிகவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும். இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதே போல பல்வேறு பிரபலங்களுடைய காளைகளும் மதுரையை அவனியாபுரத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அவிழ்த்து விடப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை சிறந்த காளைகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டரும், அதாவது சிறந்த மாடுபிடி வீரருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெயரில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காருமானது வழங்கப்பட இருக்கிறது. 8வது சுற்று விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் 20 நிமிடங்களில் இந்த சுற்றானது முடிவடைந்து 9வது சுற்றானது ஆரம்பிக்க இருக்கிறது. 28 பேர் தற்போது காயப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சுற்றானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.